நான் முத்துப்பேட்டையிலேருந்து பேசுகிறேன். இங்கே வந்து நம்ம சின்னதாக ஒரு ட்ரஸ்ட்டு கவர்மெண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி சின்னதாக நடத்திட்டுருக்கோம். இதில் வந்து ஏழை குமருகள் திருமணத்திற்காக வேண்டி உதவி கேட்டு நம்மள்ட்ட வரும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மள்ட்ட இருக்கிற ஃபண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்காக வேண்டி உதவிகள் செஞ்சிகிட்ருக்கோம். இப்போ இதில் ஒரு சில நபர்கள் நமக்கு சந்தா தரக்கூடிய நபர்கள் ஏழை திருமணத்திற்காக வேண்டி உதவி செய்கிறதுல வந்து என்ன நன்மை இருக்குது, அதை வந்து உதவி செய்ய வேணாம், நிறுத்திக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு குழப்பம் வந்திருக்குது, செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு எப்படி முடிவெடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலை. இதுக்கு வந்து குரான் இல்லை ஹதீஸுடைய ஆதாரத்தில் ஏழை திருமணத்திற்கு உதவி செய்யலாமா வேணாமாங்கிறதுக்கான ஏதாவது வார்த்தைகள் இருந்துச்சுனாக்கா நமக்கு தெரியப்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். இல்லை அது செய்கிறதுல வந்து ஏதாவது தீமைகள் இருக்குமே ஆனால் அதையும் தெரியப்படுத்துங்க. நம்ம அதை விட்டு தவிர்த்துக்கிடுவோம். இன்ஷா அல்லாஹ் உங்கள் பதிலுக்காக வேண்டி நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து ஒரு கேள்வி. இந்த கேள்வி வந்து முத்துப்பேட்டையிலேருந்து கேட்குறாங்க, பேர் சொல்லலை. அவங்க ஒரு ட்ரஸ்ட்டு வைத்திருக்கிறார்களாம். அந்த கேள்வியை கேளுங்க. அந்த ட்ரஸ்ட்டில் என்ன செய்கிறாங்களாம், நிறைய மக்கள்கிட்ட நன்கொடைகளை வாங்கி திருமணம் ஆக முடியாமல் இருக்கிற ஏழை குமர்களுக்கு, ஏழை பெண்களுக்காக வேண்டி அவங்களுடைய திருமணத்தை நடத்துவதற்காக வேண்டி நாங்கள் உதவி செய்து வருகிறோம். அப்படி உதவி செய்து வரும் பொழுது இந்த நாங்கள் யாரிடத்தில் நன்கொடை வாங்குகிறோமோ அந்த நன்கொடை தரக்கூடிய மக்கள் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், நீங்கள் வந்து இந்த குமர்களுக்குன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்கள் தரமாட்டோம், நல்லது இல்லை, நீங்கள் வந்து அது தீமைக்கு துணை செய்கிறீங்க, ஏழை குமர்களுக்கு உதவி செய்தல் என்பது அது ஒரு நல்ல அறம் இல்லை என்று எங்கள்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க, உதவி செய்கிறவங்கள ஒரு கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் அந்த மாதிரி ஏழையாக கல்யாணம் ஆகாமல் ஏழை குமர்களாக இருக்கிறார்களே அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வது தகுமா, செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து இந்த ஏழை குமர்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏழை குமருக்கு உதவி செய்யலாம்ங்கிற ஒரு கான்செப்டு ஹதீஸில் இருக்கவே இருக்காது, குர்ஆனில் இருக்காது. ஏன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மட்டுமில்லை, அவங்களுக்கு முந்தின அரபு சமுதாயத்திலையும் இந்த பெண்கள்கிட்ட வரதட்சணை வாங்குகிற பழக்கம் இருந்தது கிடையாது. ரசூல்லாவும் அதை உண்டாக்கலை. ரசூல்லாவுக்கு முந்தி அபுஜெயல் கூட்டம் இருந்தாங்களே அவங்களாச்சு பெண்கள்கிட்ட கல்யாணம் பண்ணுவதாக இருந்தால் வரதட்சணை வாங்குவாங்கல்ல, இப்போ வாங்கிட்டு இருக்கிறாங்கல்ல உலகத்தில், அந்த மாதிரியான ஒரு உலகத்தில் இந்தியாவில் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு பழக்கம் அன்றைக்கு ஜாகிலியாக்கள்கிட்ட கூட இல்லை, ஐயாமுல் அறியாமை கால மக்கள்கிட்ட கூட அப்படி ஒரு பழக்கம் இல்லை. அப்படி இல்லைங்கும்போது பெண்ணுக்கு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணுதல் என்பது வந்து கற்பனை செய்ய முடியாத ஒரு செய்தியாக, ஒரு விஷயமாக அன்றைக்கு இருந்தது. அதனால் குர்ஆனில் போய் இந்த மாதிரி வரதட்சணை கொடுத்துலாம் பெண்கள் கல்யாணம் பண்ணுறாங்க, அதுக்கு உதவி செய்யலாமான்னு தேடி பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் கூட உங்களுக்கு பார்க்க முடியாது, சரியான ஹதீஸும் பார்க்க முடியாது. அது அப்படி கான்செப்டே இல்லையே, அது கற்பனையில் கூட இல்லை அப்படிங்கிறத விளங்கிட்டு, அப்போ நேரடி ஆதாரம் இதுக்கு இல்லைன்னு சொன்னால் எதை வச்சு இதை முடிவு செய்யலாம்? இப்போ உள்ள ஏன் இந்த கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்டால், நீங்கள் திருமணத்திற்கு பெண்களுக்கு உதவி செய்கிறீங்க, திருமணத்துக்கு நீங்கள் உதவி செய்வது எதற்காக செய்கிறீர்கள்? லட்சக்கணக்கில் ஒரு பெண்ணுக்கு எதுக்கு திருமணத்திற்கு பணம் தேவைப்படுகிறது என்று சொன்னால், அவர்கள் தங்களிடத்திலே போதுமான வசதி இல்லாமல் இருந்தால் கூட சமுதாயத்தில் பிச்சை எடுத்து நமக்கு கொடுக்க முடியும் என்கிற தைரியத்தில் வரதட்சணைன்னு கேட்கும் பொழுது 3 லட்சம் தர்றோன்றாங்க. 3 லட்சம் எப்படி கொடுப்பீங்க? உண்மை இல்லையே. அப்போ இல்லாமல் இருந்துக்கிட்டு தைரியமாக இவங்க வாக்களிக்கும் பொழுது அது எதை நம்பி வாக்களிக்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் எல்லாம் கொடுப்பீங்கிறதுனால வாக்களிக்கிறாங்க. அப்போ இந்த வரதட்சணை ஒழியாது. இப்போ வரதட்சணை வந்து யாருமே என்கிட்ட இல்லைன்னு சொல்லி நினைச்சிருந்தா குறைஞ்சபட்சம் அந்த ரேஞ்சுக்காவது இறங்கிடும். சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடியவன் வந்து 10 லட்சத்துக்கு என்ன செய்யறங்கிறான், வரதட்சணைக்கு ஒத்துக்கிறான். எந்த தைரியத்தில் ஒத்துக்கிறான்? அவன் 10 லட்சத்தில் வாழ்க்கையில் பார்க்கவும் முடியாது, அவன் ஒத்துக்கிறான். கல்யாணம் செய்வோம், அந்த பெற்றோர்கள் ஒத்துக்கொள்கிறாங்க, எங்களுக்கு 10 லட்சம் தர்றோம், எழுதிக்கிறங்க, ஒரு வருஷத்தில் கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம். ஒரு வருஷம் என்ன செய்வதுன்னா ஒரு பணக்காரனை இப்போ கெஞ்சுவது, பள்ளிவாசலில் வந்து ஏழை குமருக்கா வந்திருக்கிறேன்னு சொல்லி தொழுகைக்கு முடிஞ்சு ஜும்மா முடிஞ்சு அங்கே ஒரு அறிவிப்பு செய்வது, ஜமாத்துகளில் கடிதத்தை வாங்கி கொண்டு போய் 1 ரூபா வசூல் பண்ணுவது, இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குதே என்ற காரணத்தினால தான் இல்லாத ஒருத்தனும் அந்த ஒரு நிலைமைக்கு ஆளாகிறான். எதுக்கு வரதட்சணை கொடுக்குறேன்? அவன் வந்து அவனே 10 லட்சத்துக்கு சரின்னு சொன்னால் நடுத்தர வர்க்கத்தில் 25 லட்சத்துக்கு தான் போகணும். அவனே 25 லட்சம் கொடுக்குறான்னு சொன்னால் கோடீஸ்வரனாக இருக்கிறவன் என்ன செய்வான்? கோடிகளில் இல்லை வரதட்சணை கொடுப்பான்.
ஒரு பெண்ணை வந்து ஒரு கரையேற்றுவதற்காக வேண்டி, ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுப்பதற்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு தொகையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லாதவர்கள்ட்ட எதனால் உண்டாகிறது? இல்லாதவன் இல்லைன்னு எல்லாரும் ஒரே ஏகமானதா. வசதி இல்லாதவன் வரதட்சணைலாம் தர முடியாது, மகர் கொடுக்குறியான்னு எல்லாரும் கேட்டோம்னா அவன் பொண்ணுக்கு எங்கே போவான்? கிடைக்காது. அப்படிங்கிற ஒரு நிலையை பார்க்கும் பொழுது இது வந்து நம்ம கொடுக்கறதுனால தான் இல்லாதவன்லாம் வரதட்சணை தரவை ஒப்பு கொண்டு விட்டு நம்மக்கிட்ட வந்து அது உதவி வாங்கி செய்கிறான். அது வந்து அதனால் கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் உங்கள்கிட்ட அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த சகோதரர்கள் சொல்லி இருப்பார்கள். நீங்கள் அது கேள்வியில் சொல்லாட்டா கூட அதைத்தான் அவங்க சொல்லி இருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னு கேட்டால், பொதுவாக நமக்கு உதவி செய்தலுக்கு ஒரே இலக்கணம் தான் இருக்குது. என்ன இலக்கணம்? 5வது அத்தியாயத்தில் 2வது வசனம். அதில் வந்து எதுக்கு உதவி செய்யலாம், எதுக்கு உதவி செய்யக்கூடாது, ரெண்டும் ஒத்த வரியில் அல்லாஹ் சொல்லிவிடுறான். ஒத்த ஆவணும், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருங்கள். அலல் பிர்ரி ஒத்தக்குவா, நன்மையான காரியங்களுக்கும் இறையச்சமான காரியங்களுக்கும் அல்லாது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருங்கள். வலாத்த ஆவணும், நீங்கள் உதவியாக இருக்காதீர்கள். அலல் ஈசுமி உதவான், பாவத்திற்கும் வரம்பு மீறலுக்கும் உதவாதீர்கள். நன்மைக்கும் இறையச்சத்திற்கும் உதவுங்கள். இது உதவுவதற்குரிய கண்டிஷன். பாவத்திற்கும் வரம்பு மீறலுக்கும் உதவாதீர்கள், இது உதவக்கூடாதுங்கிறதுக்குரிய ஒரு கண்டிஷன். ஒத்தக்குல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் அப்படின்னு சொல்லி 5வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் இருக்கிறது. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால், இந்த உதவுறோம்ல, அந்த உதவுதல் வந்து பல வகையில் இருக்கிறது. ஒரு பெண்ணை வச்சுருக்கிறாங்க, அவங்க வரதட்சணை கொடுக்க மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணை வந்து அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி அனுப்பும் பொழுது அவங்களுக்கு அவங்க கணவனுக்கு கொடுப்பதற்காக இல்லை, அவங்களுக்கே தேவையான ஒரு சில உடைகள் தேவைப்படும், புது உடைகள் வேணும், அவங்க பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள், அவங்களுக்கு எல்லா பெண்கள் ஆசைப்படுற மாதிரி அந்த பெண்களும் கொஞ்சம் நகை நட்டு அவங்க சொந்த தேவைக்காக வேண்டி நகை நட்டுக்கள்லாம் போடக்கூடிய ஒரு விருப்பங்கள் அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கு உதவி செய்யலாமான்னு கேட்டால் தாராளம் உதவி செய்யலாம். பெண்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு கிடையாது. கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா, கல்யாணம் பண்ணி இந்த வரதட்சணைக்கு மட்டும் இங்கே வராத. அது அல்லாமல் வந்து வேறு என்ன உங்களுக்கு தேவை இருக்குது, அந்த பொருள்கள்லாம் அவங்களுக்கு வாங்கி தரணுமா, ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி தரணுமா, ஒரு வீட்டுக்கு போனால் அவங்களுடைய தேவைக்கான சோப்பு சீப்பு அந்த மாதிரி வாங்குவாங்க. அந்த மாதிரியான பொருள்கள்லாம் அவங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நாங்கள் எங்கள் ட்ரஸ்ட்லேருந்து அந்த பொருளாக உங்களுக்கு வாங்கி தருகிறோம். நகையாக கூட உங்களுக்கு என்ன செய்கிறோம், நீங்கள் போடுவதற்கு ஒரு பெண்ணுன்னு சொல்லி மூலியாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க உலகத்தில். அப்படி வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்கிறோம், எதை நாங்கள் எங்களால் செய்கிறோன்ற அப்படி உதவி செய்தீர்களே. ஆனால் இது வந்து ஒரு இதில் பாவமும் கிடையாது, வரம்பு மீறலும் கிடையாது, நல்ல காரியம். அதாவது நான் உதவி செய்த இலக்கணத்தில் வந்து கஷ்டப்படுறாங்க, ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு வகையில் அந்த மாதிரி உதவி செய்யலாம். உங்கள்ட்ட கேட்கும்போது என்ன செய்வாங்க, கல்யாணத்தை பேசி வைத்து விட்டோம், 5 லட்சம் ரூபாய் வரதட்சணை கேட்குறார்கள், 5 லட்சம் ரூபாயும் 50 பவுன் நகையும் கேட்குறார்கள், எங்கள்கிட்ட அந்த வசதி இல்லை, அதனால் உங்களை நாடி வந்திருக்கிறோன்னு வந்தால் இதுக்கு இங்கே வராது. இது எப்படி நம்ம கொடுக்குறது? இது திமுரு தானே, உனக்கு என்ன அப்படி கொடுக்குறாங்க, உன்கிட்ட இல்லை தானே. இல்லாத ஒரு ஆள் வந்து இருக்கிறது தான் கொடுப்போன்னு எல்லாரும் முடிவெடுத்தீங்கன்னா வரதட்சணை ஒழிஞ்சிடும். ஆனால் அல்லாஹ்வுடைய அருளால் இன்னைக்கு வரதட்சணை வந்து ஓரளவுக்கு ஒழிஞ்சு போச்சு. இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் வரதட்சணைங்கிறது ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மாதிரி வெறியாட்டம் போடுதான்னா இல்லை. ஏன்னு சொல்ல போனால் ஆண்களுக்கு மனைவி பெண்கள் கிடைக்கல. இப்போ மாப்பிள்ளையை வச்சுக்கிட்டு பெண்ணு தேடுறாங்க, பெண் வந்து என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு அமைய மாட்டேங்குது. அந்த மாதிரியான அளவுக்கு வந்து இப்போ உள்ள சூழ்நிலை இருக்கிறதுனால இத்தனை கூட அத்தனை கூடன்னு கேட்குறதெல்லாம் பல பகுதிகளில் டோட்டலாக பல பிரச்சாரங்கள் ஒரு காரணமாக இருந்தாலும் சமூக மாற்றங்களும் ஒரு காரணமாகிடுச்சு. அப்படி இப்படி படிக்கிறாங்க, படித்த பிறகு என்ன செய்ய முந்திலாம் 17 வயசு கல்யாணம் 15 கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. படிக்க போகிறோன்னு இந்த பொம்பளைங்க போய் என்ன செய்கிறாங்க, படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு கனவு வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிண்டு நான் வந்து இந்த மாதிரி கோடீஸ்வரன் தான் கல்யாணம் பண்ணுவேன் என்ன மாதிரி அப்படின்னு ஒரு கற்பனை யுகத்தில் வாழும் பொழுது அவங்க 20, 25 வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் அப்படி 30 கல்யாணம் ஆகாமல் அப்படி இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால ஆண்களுக்கு வந்து இளைஞர்களுக்கு பெண்கள் கிடைப்பது இல்லை. எனக்கு அப்படி கிடைச்சாலும் பெண்கள்லாம் படித்தவங்களும் இருக்காங்க, ஆம்பளையெல்லாம் படிக்காமல் இருக்கிறான்னா எனக்கு படித்த மாப்பிள்ளை தான் வேணும்னு சொன்னால் சமூகத்தில் வந்து அந்தளவுக்கு இல்லை. இந்த காரணத்தினால இப்போ அந்த வரதட்சணைங்கிறது வந்து முந்தைய அளவுக்குலாம் இல்லை, மிக சில பகுதிகளில் இருக்குது. இவன் பெண்ணே கிடைக்கலன்னா வரதட்சணை கேட்பான், பெண்ணு கிடைக்கலன்னா வரதட்சணை கேட்க முடியுமா? அப்படி ஒரு நிலை உங்கள் ஊர்லேயும் வந்து விட்டது என்று சொன்னால் இல்லை, வரதட்சணை கிடையாது, பெண்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளுக்கு உதவி செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம். இந்த ஆம்பளைக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி
அப்படி செய்கிறதா இருந்தால் தான் கூட நீ எதுக்கு கேட்குற, பெண்ணிடத்தில் நீ எதுக்கு கேட்குற, இன்னொரு வீட்டுக்கே நம்ம மகளை அனுப்பி வச்சாலும் அவங்களுக்குன்னு ஒரு பெட்டி, அவங்களுக்குன்னு ஒரு பொருளை வச்சு பாதுகாக்க, நான் வீட்டில் நுழைஞ்ச உடனே எனக்கு ஒரு பெரிய பீரோல் வாங்கித்தாங்கன்னு கேட்டோம்னு சொன்னால் அவங்க வந்து வாழ்வாதாரத்துக்கு தான் பொறுப்பேற்றுக்குருவாங்க. இது வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொன்னால், ஒரு தகப்பன் தன் மகள் பயன்படுத்துவதற்காக வேண்டி சில பொருள்களை அவன் கொடுத்து விட்றான்னு சொன்னால், சில நகைகளை கொடுத்தான்னு சொன்னால், அது வந்து எதில் வராது, வரதட்சணையில் வராது. கணவன் வந்து அவங்க டிமாண்ட் பண்ணி இது அவங்க பேரில் சொல்லி இவன் வாங்கிக்கிறது, அந்த குடும்பத்தார் எடுத்துக்கொள்வது, அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் வந்துக்கிட்டு கேட்டாங்கன்னா அது குற்றமாயிரும். அப்போ அந்த வரதட்சணை கொடுப்பதற்குத்தான் கேட்குறார்கள் என்று வந்தால் அதுக்கெல்லாம் நாங்கள் உதவி செய்ய மாட்டோம். ஏன்னு கேட்டால் நீங்கள் வரதட்சணை கொடுக்காத சாராயம் குடிக்கத்தான் அவன் போகிறேன்னு சொல்லி ஒருத்தன் வந்து கேட்டால் கொடுப்போமா? நம்ம ஒரு அறக்கட்டில் வச்சுருக்குறோம், அவன் வந்து கேட்குறான், இந்த மாதிரி நான் வந்து எனக்கு குடிக்காட்டி ஒரு மாதிரியாக வந்துடும், எனக்கு குடிக்க வேண்டியிருக்கு, ஒரு 200 ரூபா தாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம கொடுப்போமா? அதை சொன்னால் கொடுக்க மாட்டோம். சொல்லாமல் நம்மள்ட்ட வாங்கிட்டு போய் அவன் போய் குடிச்சிட்டான்னா பஞ்சாயத்து இல்லை, அதுக்கு நம்மளுக்கு குற்றவாளி கிடையாது. அந்த மாதிரி சில சகாபாக்கள்லாம் சில தர்மங்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு விபச்சாரிக்கு தர்மம் செஞ்சார், ஹதீஸில் வருது. ஒரு திருட்ட பயலுக்கு போய் தர்மம் செஞ்சுருக்கிறாங்க. ஒருத்தர் வச்சு தர்மம் செய்யன்னு போகிறாரு, ஒரு திருடன் வந்து கையில் கொடுத்துட்றாரு. அப்படிலாம் ஒரு ஹதீஸ் வருகிறது. அது வந்து அது அல்ல அங்கீகரித்துக் கொள்கிறான். ஏன்னாடா திருடன் வந்து தர்மம் செஞ்சோம்னா அவன் திருட மாட்டான், அப்படியெல்லாம் வந்து அவன் அது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் தர்மம் செய்கிறது வந்து உங்கள்கிட்ட கேட்கும் போது இந்த வரதட்சணைங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. சொல்லாமல் இந்த கல்யாணம் இருக்குது, அது சில பிள்ளைகளுக்கு நாங்கள் சில வேணும், உங்களால் என்ற உதவியை தாங்கன்னு சொன்னால், இது மாதிரி 50 பேர்கிட்ட வாங்கி அவங்க கொண்டே கொடுத்தா அது உங்கள் மேலே குற்றம் வராது. அது இது மாதிரி 100 பேர்கிட்ட வாங்கிட்டு கடைசியில் வரதட்சணை கொடுப்பானாக இருந்தால் அது வந்து நம்மள்கிட்ட வாங்கிட்டு போய் சாப்பிட போகிறேன்ட்டு காசு வாங்கிட்டு போய் குடிச்சிட்டு பிறண்டு கிடந்தா நம்ம குற்றம் வருமா? அந்த மாதிரி தான் இது. அதனால் வரதட்சணை தான் கொடுக்க போகிறோம்னு சொன்னால் மட்டும்தான் இந்த 5:2 வசனத்தை மீறக்கூடிய விஷயம் வருது. பாவத்துக்கு வரம்பு மீறல், இது பாவம். வரம்பு என்ன? ஆம்பளை பொம்பளை கொடுக்கணுங்கிறது வரம்பு. அந்த வரம்பை இவன் மீறுகிறான். அப்போ வரம்பு மீறலும் பாவமும் இருக்கிறதுனால டௌரிக்குன்னு சொல்லி வந்து கேட்டால் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது. அதை சொல்லி கேட்டதுனால அப்படி செய்யக்கூடியவங்கள கூட மறைச்சிட்டு வந்து கேட்டாங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு என்ன வராது, நம்ம துருவிலாம் ஆராய தேவை கிடையாது. கேட்குறாங்களா, சரி கொடுத்துட்டு போங்க. எதுக்குண்டு கல்யாண செலவு கஷ்டப்படுறீங்களா, இருந்தாங்க ஒரு 10,000 வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்து இது மாதிரி 100 ரூபா வாங்கி என்னென்னா செஞ்சுட்டு போகிறாங்க. நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு விளக்க பிடிச்சிக்கிட்டு கணத்தில் உழவக்கூடாது, அதுதான் பிரச்சனை. அந்த மாதிரியான வகையில் தெரிந்து கொண்டே உதவி செய்கிறது வந்தால் நீங்கள் கொடுக்காதீங்க. அப்படி தெரியாமல் சும்மா வந்து உதவின்னு கேட்குறாங்கன்னு சொன்னால் அது என்ன செய்ய போறிய, அது செய்ய போறீன்னு துருவ கூட நீ செய்யாதீங்க. ஒரு குமரர் கல்யாணம் பண்ண போகிறோம், உங்களால் ஏண்டது தாங்கன்னு சொன்னால் நீங்கள் மனசில் என்ன நினச்சி கொடுக்கலாம், எதோ நகரட்டு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுப்பாங்க, இந்தாங்க வச்சுக்கிறங்க என்றோடு நிப்பாட்டிக்கணுமே தவிர அது எங்கே போய் வாங்க போறிய, எத்தனை பவுன் வாங்க போறிய, எதுக்காக வாங்க போறிய இப்படின்னு நம்ம துருவி யாருக்கு தர்மம் செய்கிற ஆள்கிட்ட போய்கிட்டு விசாரிப்போமா? நம்ம ஒரு பிச்சைக்காரன் கேட்டான்னு சொன்னால் இந்த சாப்பாடை எத்தனை பேர் சாப்பிடுவே, இன்றைக்கி முடிச்சிருவியா, நாளைக்கு வச்சு இதெல்லாம் கேட்கவா செய்வோம். அந்த மாதிரி வந்து விஷயமா இருக்கிறதுனால துருவாதீங்க, துருவ தேவையில்லை. எப்படி செஞ்சிட்டோம்னு சொன்னால் இந்த வரதட்சணைக்கு தான் சொல்லி கேட்குறது வந்து இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஒளிஞ்சிக்கிட்டு வருகிறது. அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்கள்ட்ட வந்து உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பெண்ணுடைய கல்யாணத்துக்கே உதவி செய்யக்கூடாதுன்னு என்ன செய்யலை சொல்லியிருக்க மாட்டாங்க. இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறணும். இன்னொரு விஷயம் இருக்கிறது, இந்த வரதட்சணை அவ்வளோ பெரிய குற்றமாக இருக்கும் பொழுது அந்த வரதட்சணைக்கு வேண்டிய அவங்களுக்கு குற்றம் வருமா அப்படி ஒன்று இருக்குல்ல. நம்ம கொடுக்குறதோடு நிப்பாட்டாமல் நீங்கள் கேள்வி கேட்காவிட்டாலும் அவங்களுக்கு ஒரு குற்றம் வருமா? அது பெண்ணை பெற்ற ஒருத்தர் இருக்கிறார், அவர் தன் மகளை வந்து கரை சேர்க்க நினைக்கிறார். அந்த ஊரில் அவங்க இருக்கிற பகுதியில் டவுரி இல்லாமல் கல்யாணம் நடக்காது என்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. அந்த நேரத்தில் வந்து அவர் நினைக்கிறாருன்னா அந்த மகளுக்கு வயசாகி போச்சு, காலம் கெட்ட காலமாக இருக்கிறது, இந்த நேரத்தில் திருமணம் செய்து வைக்கவில்லை என்றால் வழி தவறி போவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது, திடீர்னு மரணித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும், அதனால வந்து ஒரு வாழ்க்கை அவசியமாக இருக்குதுங்க நிர்பந்தத்துக்கு உள்ளாகி, மார்க்கத்தில் கூடாது தான் இருந்தாலும் அப்படி கொடுக்கலன்னா என் பொண்ணை 30 வயசு வீட்டில் வச்சுக்கிட்டு இருப்பேனா, 40 வயசு வீட்டில் கண்ணியாக நான் வச்சுக்கிட்டு இருப்பேனான்னு ஒரு தந்தை கவலைப்பட்டு, ஒரு தாய் கவலைப்பட்டு, யாரெல்லாம் எங்களுக்கு ஏழலை இந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டோம்னு சொல்லி அதற்காக வேண்டி அந்த பெண்ணுடைய வாழ்க்கை அமைத்து கொடுக்கறதுக்கு அவசியம் என்று இருந்து அவங்க இல்லாட்டி அவங்களுக்கு எந்த ஒரு செக்யூரிட்டியும் வாழ்க்கை அமையாது என்கிற மாதிரி இருந்து அப்போ இந்த மாதிரி அவங்க வரதட்சணைக்காக வேண்டி கொடுத்தால் கூட அவங்க அளவில் நிர்பந்தங்கிற இருந்தால் இது அல்லாட்டி அவங்க எல்லாருக்கும் பொதுவாக ஃபத்வா கொடுக்க முடியாது. சில பேர் இதை தாங்கி கொள்ளவங்க இருப்பாங்க, சில பேர் தாங்காதவங்க இருப்பாங்க,
சில அந்த பிள்ளைகளை பார்த்தாலே தெரியும், நம்ம பிள்ளை ஸ்டடியாக நிற்கும், இது நல்ல மாப்பிள்ளை வந்தால் வரட்டும், இல்லாட்டி போ அப்படின்னு நிற்கும்னு இருக்கும். சில பெண்கள் வந்து அந்த உணர்ச்சி கூடியவர்களாக இருப்பார்கள், அவங்களுக்கு அந்த இல்லறம் தான் தேவைப்படும், இல்லாட்டி சிலிப்பாயிருவாங்கன்ட்டு அது தந்தைக்கும் தாய்க்கும் தெரியும். அதை கணித்து அந்த மாதிரி இருப்பார்கள்னு தெரிஞ்சுன்னு சொன்னால் அதை ஒரு காப்பாற்றுறதுக்காக வேண்டி தகப்பன்கிற முறையில் நிர்பந்தத்திற்கு ஆளானால் அவங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கிறது, அனுமதி இருக்கிறது. அந்த மாதிரி விஷயத்தில் செஞ்சால் அவங்களுக்கு குற்றம் வராது. அப்படி இல்லாமல் வந்துட்டு என்ன செய்ய, சாதாரணமாக சும்மா அவங்க கேட்காமலே அவங்க சொல்லுவாங்க, எவ்வளோ வரணும் 5 லட்சம் தர்றோம்லாம் சொல்லக்கூடியலாம் இருக்கிறாங்க, கையில் வச்சுக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், ஒருத்தன் இறைவனை மறுக்கிறான், இது எவ்வளோ பெரிய குற்றம். இந்த இறைவனை மறுக்கிறதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது 16:106 வசனத்தில், மன் கஃபர பில்லாஹி மிம்பாது ஈமானி, ஈமான் கொண்ட பிறகு, அதாவது இறைவனை நம்பிய பிறகு யார் அல்லாஹ்வை ஒரு மறுக்கிறானோ அவன் வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு, இல்லாமல் உக்குரிக நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டுக்கிறான், ஓ கல்புகு முத்துமைன்னு பில் ஈமான், உள்ளத்தில் வந்து நம்பிக்கை வந்து பூரணமாக நிரம்பி இருக்கிறது.